டேய் மனோஜு, எந்திரிடா. ஐயோ! இந்த மானங்கெட்ட மனோஜுக்கு 2 வாட்டி முதலிரவா? இல்லங்க. சாரி. இவருக்கு 2 வாட்டி இல்லங்க. ரோகிணி கூடயே 3 வாட்டி. இது ஒண்ணு 4 வாட்டி. அடே அப்பா! இது என்னங்க நியாயம்? நியாயமா? அநியாயமா? கமெண்ட்ஸ்ல கருத்து தெரிவிச்சிருங்க. நடிக்க ஆசை சீரியல்ல இனிவரும் காலங்கள்ல என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்புறவுகளே. இப்ப நம்ம முத்து வந்து வேகமா வராரு அறக்க பறக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மீனாவும் அறக்க பறக்க வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம விஜயா பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கும் ஒரு வேலை குடுக்குறாங்க இல்லையா? அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ருதி காசும் கருத்தும் கண்ணுமா இருக்குதுங்க. "சரி ஆண்டி, இந்த வேலை பார்க்குறதுக்கு என்ன கூலி குடுக்க போறீங்க?" அப்படின்னு கேட்குறாங்களா. "என்னது கூலியா? ஏய் என்ன என்கிட்டயே காசு கேட்பீங்களா? என்ன ஆண்டி இப்படிலாம் பேசுறீங்க? இந்த காலத்துலலாம் ஒரு வேலை பார்த்தா அதுக்கு காசு குடுக்கணும். காசு தான் இந்த காலத்துல முக்கியமா இருக்கு. காசு, காசு, பணம், துட்டு, மணி" அப்படின்னு சொன்னோனே, "சரி, நீங்க 2 பேரும் வேலை பார்த்து நல்ல நியூஸா குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சம்பளம் குடுக்குறேன். 10,000" அப்படிங்கல. வாவ்! 10,000மா? சூப்பர் ஆன்டி, சூப்பர். அப்புறம் அப்படின்ட்டு நல்ல பதில்னா என்ன ஆன்டி? மனோஜ் வந்து ஏதாவது தப்பு தண்டா பண்றாரு அப்படிங்கிறது நல்ல நியூஸா? இல்ல எந்த தப்புமே பண்ணல அப்படிங்கிறது நல்ல நியூஸா? நல்ல லாஜிக்கான கேள்வியா கேட்கிறீங்க ஸ்ருதி அப்படின்னு மீனா பார்க்குறாங்க. அப்புறம் டக்குன்னு ஏதாவது இதுக்கு என்ன போயிட்டு நான் ஏன் குடுக்கணும்னு ஆன்டி சொல்லிருவாங்கல்ல அப்படின்னோனே விஜயா பாக்குது. என் பையனுக்கும் அந்த பார்லர்காரிக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா 10,000 தரேன் அப்படிங்கிறாங்க. சரி ஆன்ட்டி, அப்போ ஓகே தான். ஏதாவது தொடர்பு இருக்கு, போறாரு, வராரு அப்படின்னு வந்தா என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு இருந்தா நான் எதுக்கு காசு தரணும்? பாத்தீங்களா? நாங்க கண்டுபிடிச்சு குடுப்போமா, நீங்க சரியாயிட்டு காசு குடுக்காம போவீங்களா? இது செல்லாது அப்படிங்கல. சரி உடு. தொடர்பு இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, எதையானாலும் வந்து என்கிட்ட சொல்லுங்க. நான் உங்களுக்கு தந்து தொலைக்கிறேன். எப்பா! அதுக்கு இவ்வளோ பூக்காரியே எவ்வளோ தேவல போல இருக்கே! அப்படின்னு விஜயா சொல்ல, ஐ! ஆன்டி உங்கள மொத பாராட்டிட்டாங்க. அட விடுங்க ஸ்ருதி அப்படின்ட்டு 2 பேரும் வேல பாக்க கிளம்புறாங்களா? பார்த்த வரைக்கும் இங்க மனோஜும், தேவிகாவும் ஒண்ணா கார்ல போறத பாக்குறாங்க. அதுவரைக்கும் அவங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் இது தேவிகா மேடம் மாரி இருக்கே! புரியலையே! அப்படின்னு இவங்க நினைக்க, அதே மாரி தாங்க நம்ம முத்துவும், முத்துக்கிட்ட அவங்க ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க, மனோஜ் வண்டியில போறாரு. அதாவது இந்த வக்கீல பார்த்துட்டு போய் பேசிட்டு வரேன்னு போனாங்க இல்லையா? நெறைய வேலைக்கு தான் கூட்டிட்டு போகுது அந்த புள்ள. ஊன்னா "வாங்க மாப்ள, வாங்க. மாப்ள வாங்க" அப்படின்னு அடிக்கடி எங்க பார்த்தாலும் கூட்டிக்கிட்டே போகுது. கனகா பேசுதோ இல்லையோ, இங்க தான் பேசுறாங்க தேவிகா. ஒரு கமெண்ட்ல கூட படிச்சேங்க. அது எனக்கு உண்மையிலே சிரிப்பு தான் வந்துச்சு. அது கொஞ்சம் இதா தான் இருக்கு. இருந்தாலும் சிரிப்பு. அது என்னன்னா, பேசாம கனகா மாசமாகறதுக்கு பதிலு தேவிகா மாசமாயிருவாங்க போல இருக்கே! அப்படின்னு வந்துச்சு. இந்த கமெண்ட்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃபிரெண்ட்ஸ். ஏன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இன்னைக்கான எபிசோட்ல மனோஜுக்கு ஒரு சின்னதா ஒரு போடலாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அந்த மனநிலை சரியில்லாத பொண்ணு கூட நான் உறவு வச்சுக்க விரும்பல. எனக்கு மனசு சரியில்ல அப்படின்னு சொன்னாரு பார்த்தீங்களா? நான் கூட ரோகிணிட்ட ஜொல்லு வடிகிறாரு. அப்படி இப்படி இருப்பான் போல இருக்கு அப்படின்னு நெனச்சோங்க. ஆனா காசே கிடைக்கிறதா இருந்தாலும், அந்த எண்ணம் வரல பார்த்தீங்களா? உண்மையிலே அந்த இடத்துக்கு ஒரு கிரேட் போடலாம். அந்த சொன்ன வார்த்தைக்கு. இப்ப அந்த முத்துக்கிட்ட அவங்க ஃப்ரெண்ட் பாத்துறாரா, செல்வம் பாக்குறாரு. தேவிகாவும் மனோஜும் போறத பாத்துட்டு, முத்துவுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. "முத்து எங்க இருக்கன்னா?" "நான் வேலையா தாப்பா இருக்கேன்." "வேற எங்க இருக்க போறேன்?" இந்த மாதிரி மனோஜ் நான் 2, 3 வாட்டி பாத்துட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அம்மா கூடயே போறாரு, வராரு ஒண்ணா. என்னன்னு தெரியல அப்படிங்கல. ஒரு அம்மானா யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? ஒண்ணும் புரியலையே. "ஆ தேவிகா ஆண்டின்னு கூப்ட்டாங்க." தேவிகாவா? இது கனகா அம்மா பேராச்சே! ஒரே குழப்பமா இருக்கு. டக்குன்னு அவங்க ஃபோட்டோ இல்லையே! ஃபோட்டோ இருந்தா காமிக்கலாம். ஏதாவது இருக்கா? அன்னைக்கு அந்த புள்ள போம்போது எடுத்தோம்ல அப்படின்னு ஃபோட்டோவ அனுப்பி, இதான்னு பார்த்து சொல்லு. இதே தான் அப்படின்னு செல்வம் சொல்ல, கன்ஃபார்ம். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு குழம்பிக்கிட்டே வீட்டுக்கு வராரு. மீனாவும், ஸ்ருதியும் வாங்க உங்கட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு 3 பேரும் கமிட்டி போட்டு பேசுறாங்க. இவங்க 3 பேரும் ஹால்ல உட்காந்து இப்படி மீட்டிங் பேசிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் பார்க்குறாரு. எந்த நாட்ட பிடிக்கிறதுக்கு, எந்த கோட்டைய பிடிக்கிறதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்குதுகளோ அப்படிங்கையில பார்க்குறாங்க. எப்படி பண்ணிட்டு போறான் பார்த்தியா? ஏதோ திருட்டுத்தனம் பண்றான். ஒண்ணும் புரியல. கண்டுபிடிப்போம். அவங்க வீட்டுக்கு போய் புடிக்காம விடுறதில்ல. கையும் களவுமா கோழி அமுக்கணும் அமுக்கணும் அப்படின்னு இருக்கையில ஃபோன் வருது. ஃபோன பார்த்தோனே அங்கிட்டு திரும்பி பார்க்க, ஃபோன் வந்தா ஃபோனத்தான் அட்டெண்ட் பண்ணணும். ஏன் நம்மள பார்க்குறான்? அப்ப இவன் ஏதோ திருட்டுத்தனம் பண்றான். கண்டுக்காத பலகுரலு அப்படின்ட்டு, இங்க பாரேன் இப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேச்சு குடுக்குறாங்க. சரி இவங்க நம்மள கவனிக்கலன்ட்டு வெளியில போயிட்டு மனோஜ் பேசுறாரு. டக்குன்னு அப்படியே எந்திரிச்சு போய் மனோஜுக்கு பின்னாடி நின்னுட்டு தெரியாம கேட்குறாங்க. அந்த ஒரு ஓரத்துல ஒளிஞ்சுகிட்டு, என்ன ஆன்ட்டி என்ன?" அப்படின்னு கேட்க, இல்ல நாங்க ஒரு இடத்துக்கு சாப்பிட வந்திருக்கோம். சாப்பாடெல்லாம் சூப்பரா இருக்கு. வாங்க மாப்பிள, கனகா உங்களையே கூப்பிடுறா." "ஐயோ! ஆன்ட்டி
எனக்கு நேரம் இல்ல. எனக்கு வேலை கிடக்கு. அதெல்லாம் முடியாது. நீங்க வரணும் அப்படிங்கிறாங்க. ஏன் ஆன்ட்டி? சரி எங்க இருக்கீங்க? எந்த ஹோட்டல் பேரு? அப்படிங்கையில ரவி ஸ்ருதி ஹோட்டல தான் சொல்றாங்க. ஐயய்யோ! அது என் தம்பி பொண்டாட்டி வீட்டு ஹோட்டலு. அங்க நான் வரல. இங்க பார்த்தா முத்து, மீனா எல்லாரும் அப்படின்னு அதிசயத்து போய் நிக்க, இல்ல ஆன்ட்டி நான் அங்க வரமாட்டேன். அட அட வாங்க மாப்ள, என் புள்ள கூப்பிட்றா, எல்லாமே நல்லா இருக்கு. அப்புறம் உங்க இங்க யாருமே இல்லையே, யாரும் ஓனர்லாம் வரலேன்னு சொன்னாங்க. ஆமாமா, அதுங்க இங்கே தான் இருக்குதுங்க. சரி வேணா நான் வர்றேன். சாப்பிட்டு உடனே கிளம்பிரணும். இதுங்களுக்கு ஏதாவது வேலை குடுத்துட்டு வர்றேன். சரி வைக்கிறேன் ஆன்ட்டி, வைக்கிறீங்களா? அப்படிங்கையில டக்குன்னு குக்கு பச்சலா ஏறி, அப்படியே டக்குன்னு மறைஞ்சு டக்குன்னு போய் உட்காருவாங்க இல்லையா? அப்படியே 3 பேர் உட்காந்துக்கிறாங்க. போன மனோஜ் திரும்பி வராரு. கூப்பிட்டப்ப கூட, "எனக்கு வேலை இருக்கு. உங்கள மாரிலாம் நான் வேலை வெட்டி இல்லாம சும்மா இல்ல." அப்படின்னு போன மனுஷன், வந்துட்டு, "என்ன முத்து, என்ன ஸ்ருதி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு பார்த்தோன்னே, "என்னமோ வேலை இருக்குன்னு புடுங்கிக்கிட்டு போனேன். இப்ப என்ன? எதுக்கு வந்து நிக்கிற?" அப்படிங்கல, "ஒண்ணும் இல்ல. அ ஏன் ப ப பலகுரல்னு சொல்லலங்க. ஏன் ஸ்ருதி, நீ ஹோட்டல்லாம் நல்லா மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நல்லா வியாபாரம் ஓடுதா?" அதெல்லாம் நல்லா போகுதே." அப்படின்னு சொல்ல, இப்ப இன்னைக்கு போகலையா?" அப்படின்னோனே, "இதோ" அப்படின்னு சொல்ல போயில முத்து, "ம்ஹ்ம்." அப்படிங்கிறாங்க. இல்ல எனக்கு இன்னைக்கு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். தல வலிக்குது. அதனால என்ன கூப்பிடாதீங்க. எல்லா வேலையும் முடிச்சுக்கங்க. நான் சொல்லிட்டு வந்துட்டேன்." அப்படிங்கிறாங்க. "ஆமா ரவி எங்க?" அப்படின்னு சொல்ல, "ரவி உள்ள தான் தூங்கிட்டு இருக்கான்." "ஏன் அவன் போகலையா?" "அவருக்கு கால் வலியாம்." அதான். பார்த்தா ரவி வேலை விஷயமா வெளில தாங்க போயிருக்காரு. அங்க தான் ஹோட்டல்ல தான் இருந்துட்டு இருக்காரு. அது வேலை விஷயமா வெளில ஜாமான் வாங்க போயிருக்கலாம். டக்குனு உள்ளுக்குள்ள தான் தூங்குறான்னு சொன்னா தானே மனோஜ் அங்கே கிளம்புவாரு. கைங்களமா பிடிக்க முடியும். அதனால பேசாம அப்படி சொன்ன கையோட, "ஓ! அப்படியா? நல்ல வேளை. நம்ம வெளியில அனுப்பலான்னு பார்த்தோம். இதுங்களே உள்ளுக்க இருக்குதுகளா? ஒண்ணும் இல்ல ஸ்ருதி நான் கிளம்புறேன்." "என்ன? வந்தீங்க, போறீங்க. என்ன?" அப்படிங்கிறாங்க. "ஒண்ணும் இல்ல. நான் உன் ஹோட்டலுக்கு கால் பண்ணி பேசிக்கிறேன். எனக்கு ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வேணும். நான் வாங்கிக்கட்டா?" நான் வேணா ஃபோன் பண்ணி சொல்லவா?" "வேணாம், வேணாம். நான் போய் வாங்கிக்கிறேன்." "ஏன்? என் தம்பி பொண்டாட்டி ஹோட்டல்ல நான் வாங்கிக்க கூடாதா என்ன?" "அதெல்லாம் தாராளமா வாங்கிக்கலாம். போங்க மனோஜ் போங்க." அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோஜ் கிளம்புறாங்க. இதுங்க 3 உட்கார்ந்துட்டு இருக்குங்க. மனோஜ் வெளியில போயிட்டு, ஆன்டி இத வந்துட்டு இருக்கேன். ஆன் தி வே, ஆன் தி வே" அப்படின்னு ஓட, மவனே ஆன் தி வே சொல்ற, "இந்தா ஆன் தி வேடா நாங்க" அப்படின்னு 3 கிளம்புதுங்க. அப்ப பார்த்து மீனா என்ன பண்றாங்க, "ஏங்க நம்ம மட்டும் போய் பேசக்கூடாது. அத்தையும் கூட்டு போவோம்." சூப்பர். நான் நினைக்கிறது நீங்க சொல்ட்டீங்க மீனா. வேணாம், வேணாம். நம்ம மட்டும் போய் பிடிப்போம். அதெல்லாம் எஸ்கேப் ஆயிருவான். நல்லா தெரியுது. அவங்க தான் கூப்பிடுறாங்க, மாப்பிள்ளைங்கிறாங்க. ஏதோ ஒரு சம்திங் ராங் நடக்குது. நான் அத்தைகிட்ட சொல்லி கூட்டு தான் வருவேன்." அப்படின்னு விஜயா கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல, "ஒரே நாள்ல வேலைய பார்த்துட்டீங்களாடி? டிடெக்டிவ் வேலைய? இந்தா வந்துட்டேன். டேய் முத்து கார் எட்றா" அப்படின்ட்டு 4 பேரும் போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, மனோஜ் போயிறாரு. வாங்க சார் வாங்க." ஏன்னா ஓனருக்கு அண்ணன் இல்லையா? பரவாயில்லையே! என் கடையில கூட எனக்கு இவ்வளவு மரியாதை இல்ல. எனக்கு இவ்வளவு மரியாதை குடுக்குறீங்க." அப்படின்னு சொல்ல, "ஆமா, எங்க ஓனர் ரவி சொல்லியிருக்கார்ல, உங்க ஃபோட்டோ எல்லாத்தையும் காமிச்சு, நீங்கள் தான் வந்திருக்கீங்களே! நீங்க எங்க ஓனரோட அண்ணனாச்சே! வாங்க பிரதர் வாங்க. இவங்க உங்க ஒய்ஃபா?" அப்படிங்கல. ஐய்யய்யோ! என் ஒய்ஃப் எதுக்கும் தெரிஞ்சிருந்தா, "ஏங்க உங்களுக்கு சாப்பாடு வைங்கங்க. ஒய்ஃபோ, கீஃபோ அதெல்லாம் பேசக்கூடாது." அப்படின்னு போய் உட்காந்துறாரு. "ஏன் ஆன்டி உங்களுக்கு வேற ஹோட்டலே கிடைக்கலையா? இங்க வந்திருக்கீங்க?" இல்ல நல்லா இருந்துச்சு. என் பொண்ணு தான் அதே வேணும். அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு சாப்பிட்ட சோறு தான் வேணும்னு கேட்டா. அந்த டிஷ் தான் வேணும்னு கேட்டா. அதான் கூட்டிட்டு வந்தேன்." "சரி, சரி சீக்கிரம் பார்சல் கட்டி வீட்ல போய் சாப்பிட்டுக்கோமா." "என்ன மாப்பிள போற போக்கு பார்த்தா போற வழியிலே தின்னுகிட்டு போலான்னு சொல்லுவீங்க போல இருக்கே." அப்படின்னு தேவியா சொல்றாங்க. "அதெல்லாம் இல்ல. என் அவஸ்தை உங்களுக்கு என்ன புரியுது? அதுங்க தலைவலின்னு வீட்ல படுத்திருக்குங்க. ஒருவேள தைலம் அது இதுன்னு தேய்ச்சுட்டு சாப்பிட்டுட்டு டக்குன்னு ஒடியாந்துட்டாங்கன்னா, சீக்கிரம் அப்படின்னு உட்காந்து வேக வேகமா சாப்பிடுறாரு. புறை ஏறுது. "மாப்பிள பொறுமை, பொறுமை" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, ஓனர் வர்றாங்கன்னு சொல்லங்காட்டி, எங்கன்னு எந்திரிக்கிறாரு மனோஜ். "சார் ஓனர் வர்றாங்களா என்னன்னு கேட்டேன் உங்ககிட்ட." "ஏன்ட்ட கேட்டியா? ஏப்பா நீ திடுக்குன்னு எனக்கே தூக்கி போட்டுருச்சு." அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, கரெக்ட்டா 4 பேரும் வருதுங்க. ஓனர் வர்றாங்க அப்படின்னு சொல்ல, "என்ன ஓனர் வர்றாங்களான்னு என்ட்ட கேட்கிறியா?" அப்படின்னு சொல்ல, "இல்ல சார் நான் நிஜமாவே சொல்றேன். வந்துட்டாங்க இங்க பாருங்க." அப்படின்னு சொல்ல நிமிர்ந்து பார்த்தா 4 பேரும் நிக்கிறாங்க. அப்படியே வாயில இருக்க பூரா கக்குறாரு நம்ம மனோஜ். விஜயாவுக்கு சொல்லவா வேணும்? செம்ம காண்டுல வந்து சும்மா 4 குத்து, 400 குத்துக்கு சமங்க. வச்சு செய்றாங்கன்னு சொல்லலாம். "என்ன ஸ்ருதி வீட்ல தலைவலின்னு படுத்திருக்க, என்ன இங்க வந்து நிக்கிற?" அப்படிங்கிற மாரி மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் யோசிக்கிற அளவு கூட இல்ல. விஜயா வச்சு சாத்து சாத்துன்னு விஜயா சாத்தி விட்டுறாங்க. "என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும்." அப்படியே கனகாவுக்கு 4 குடுப்பு குடுத்து, "ஏன்டி உனக்கு" கனகா இல்லங்க சாரிங்க. தேவிகாவுக்கும் 4 குடுப்பு குடுத்து, "ஏன்டி இளிச்சவ எவளாவது புள்ள பெத்து வச்சிருவா, இப்படி திருட்டுத்தனமா தாலி கட்டுவ?" அப்படின்னு 4 குடுக்குற நாட்கள் இன்னும் சீக்கிரம் இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.